தேர்தல் பத்திரம் விவரம் வழக்கு தொடர்பாக எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்விகள் எழுப்பியுள்ளதை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை அளிப்பதற்கு ஜூன் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் கேட்ட நிலையில் தற்பொழுது இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்விகளை வைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவரை வாங்கப்பட்ட தேர்தல் பத்திரம் விவரங்களை அளிப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் தேர்தல் பத்திர விவரங்களை அளிக்க ஜூன் 30 வரை அவகாசம் கோரிய வழக்கில் எஸ்பிஐ வங்கிக்கு சரமாரியான கேள்விகளை உச்சநீதிமன்றம் கேட்டுள்ளதை தற்பொழுது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதன்படி 24க்கும் குறைவான அரசியல் கட்சிகள் தான் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை பெற்றுள்ளன. இந்த விவரங்களை தெரிவிப்பதற்கு ஏன் இந்த தாமதம் என்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எழுப்பியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இதன் தகவல்களை சேகரிப்பது என்பது சுலபம்தானே என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் முன்வைத்துள்ளனர். தற்பொழுது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கினில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழாக இது தவறானது என்றும் ஒரு கருத்தினை தெரிவித்த நிலையில் தேர்தல் பத்திரம் தொடர்பாக வாங்கப்பட்ட விவரங்களை எஸ்பிஐ வங்கி அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் கேட்ட நிலையில் இது குறித்தான வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. அந்நிலையில் தேர்தல் பத்திரம் விவரங்களை அளிக்க ஏன் இந்த காலதாமதம் என்றும் 24 கட்சிகள் தானே இந்த அளித்துள்ளன, அது குறித்தான தகவலை அளிப்பதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் என்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. தற்பொழுது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக கேள்விகளை வைத்துள்ளது. தகவல்களை சேகரிப்பது என்பது சுலபம்தானே என்ற ஒரு கேள்வியை வைத்துள்ளது. அதே போன்று குறிப்பிட்டவர்கள் தானே இந்த தேர்தல் நிதியாக கொடுத்துள்ளார்கள், அவர்களை பற்றிய தகவலை தெரிவிப்பதற்கு ஏன் இந்த காலதாமதம் என்ற ஒரு கேள்வியும் கேட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள், அதே போன்று என்னென்ன கேள்விகள் எதிராக கேட்கப்பட்டுள்ளது, அது குறித்தான தகவலை பதிவிடுங்க. வணக்கம். தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க கூடுதல் கால அவகாசம் கோரி எஸ்பிஐ வங்கியில் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே எஸ்பிஐ சார்பில் ஆஜராகி தற்போது தகவல்களை அளித்திருக்கிறார். தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, பி.ஆர். சவார், ஏ.சி. வத்வலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. எஸ்பிஐ வங்கி தரப்பில் இந்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் அவை ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவற்றை சேகரிப்பதில் சற்று பிரச்சனைகள் இருப்பதாக எஸ்பிஐ வங்கி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்போது தலைமை நீதிபதி தேர்தல் பத்திரங்களை வெளியிடுவது தொடர்பாக மிக எளிமையான ஒரு உத்தரவைத்தான் எஸ்பிஐ வங்கிக்கு தாங்கள் கொடுத்ததாகவும் அதனை பின்பற்றுவதற்கு கால அவகாசம் கோருவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தலைமை நீதிபதி தரப்பில் ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டது. அதற்கு எஸ்பிஐ தரப்பில் நடைமுறை சிக்கல்களால் தான் நன்கொடையாளர்கள் குறித்த தகவல்களை தாக்கல் செய்வதில் கூடுதல் அவகாசம் வேண்டும் என்றும், ஏனெனில் தனித்தனி விவரம் எடுக்க வேண்டும் என்றும் அதற்காகத்தான் இந்த அவகாசம் கோருவதாக எஸ்பிஐ தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் அனைத்து தகவல்களுமே அந்தந்த கிளை வங்கிகளில் இருந்து மும்பையில் உள்ள வங்கியின் தலைமை அலுவலகத்திற்கு ஈழத்து தொடரில் அனுப்பப்படும் என்றும் அதன் பின்னர் தரவுகள் சரிபார்க்கப்பட்டும் என எஸ்பிஐ தரப்பில் கூறியுள்ளது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல வங்கி கிளைகளில் தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டாலும் அதன் அனைத்து விவரங்களுமே மும்பையில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ மத்திய வங்கிக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது அதன் தகவல்களை கொடுப்பதில் எஸ்பிஐ வங்கிக்கு என்ன சிரமம் இருக்கப் போகிறது என்று தலைமை நீதிபதி தரப்பில் கேள்வியானது ஏற்பட்டது. அரசியல் கட்சிகள் பெற்ற தேர்தல் பத்திர நன்கொடை விவரங்கள் மிக சுலபமாக சேகரிக்கக்கூடியதுதான் என்றும் அதை வெளியிட எஸ்பிஐ ஏன் கால அவகாசம் கேட்கிறது என்றும் தொடர்ந்து தலைமை நீதிபதி தரப்பில் எஸ்பிஐ தரப்புக்கு கேள்வியானது முன்வைக்கப்பட்டது. இதற்கு எஸ்பிஐ தரப்பில் அளிக்கப்பட்ட பதில் மனுவில் தனித்தனி விவரம் எவ்வாறு வாங்கப்பட்டது, அதன் விவரம் என ஒவ்வொரு தரவும் தனித்தனியாக வழங்கக்கூடியது என்பதால் கால அவகாசம் வேண்டும் என்றும், மேலும் இந்த விவகாரத்தில் தரவுகளை வழங்கும் போது ஏதாவது தவறு ஏற்பட்டால் அது மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் எஸ்பிஐ தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. 24க்கும் குறைவான அரசியல் கட்சிகள் தான் தேர்தல் பத்திரங்களின் மூலமாக நன்கொடை பெற்றுள்ளது என்றும் அதன் தகவல்களை சேகரிப்பதில்
என்பது சுலபமான விஷயம் தானே என்று நீதிபதிகள் தரப்பில் கேள்வி அனுமதிக்கப்பட்டு அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் மற்றும் அந்த அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான தொடர்பு பற்றி நாங்கள் எதுவும் கேட்கவில்லையே என்றும் நீதிபதிகள் கேள்வியாக வைக்கப்பட்டது. 22,472 தேர்தல் பத்திரிகைகள் வழங்கப்பட்டுள்ளது என கடந்த 2019ஆம் ஆண்டு கூறப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சமீபத்திய தரப்புகள் படி 44,434 பத்திரங்கள் பெறப்பட்டுள்ளது என வங்கி கூறியிருக்கிறது. வாங்கப்பட்டுள்ள தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை தான் கேட்கிறோம் என்றும் அதை சரிபார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நீதிபதிகள் தரப்பில் தொடர்ந்து கேள்வியானது வைக்கப்பட்டு எஸ்பிஐ வங்கி தரப்பில் தரவுகள் சரிபார்க்கப்படும் போதுதான் ஒருவேளை தவறாக இணைக்கப்பட்டு வழங்கப்பட்டால் நன்கொடையாளர்கள் வங்கியின் மீது மாநில எஸ்பிஐ வழக்கு தொடர்வதாக என்றும் இது வங்கியின் நற்பெயரை கெடுக்க வாய்ப்புள்ளதாக எஸ்பிஐ வங்கி தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. தொடர்ந்து வாதங்களானது தற்போது நடைபெற்று வருகிறது. தேர்தல் பத்திரம் கையாண்ட நாட்டில் ஒரே ஒரு வங்கி உங்கள் வங்கிதான் என்றும், எனவே வேலை செய்கிறது என்னும் போது அதை நீங்கள் சரிவர சேர்க்க வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தரவுகள் தாக்கல் செய்யப்படும் போது நன்கொடையாளர்கள் வங்கிக்கு எதிராக புகார் அளிப்பார்கள் என்பது ஏற்க முடியாது அல்ல என்றும் தொடர்ந்து இந்த வாதங்களை நீதிபதிகள் தரப்பில் எஸ்பிஐ வங்கிக்கு கேள்வியானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ராம்குமார். கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.